வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலினுக்கு நன்றி, அதிமுக பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க, இனி நாங்கள் பண்ணுவோம். பிரேமலதா சுளீர் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பு குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் அவர் திமுகவுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தார். அது கவனம் பெறுவதாக உள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் 19 தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் அதிமுகவுக்கு 2 இடங்கள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர்கள் சொல்லி வந்தனர். கடந்த லோக்சபா தேர்தலின் போது உறுதியளித்தபடியே சீட் வழங்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர்கள் சொல்லி வந்தனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக இன்று வேட்பாளர்களை அறிவித்தது. அதில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு தேமுதிகவுக்கு வாய்ப்பு தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பு குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவங்க அதிமுக தேர்தலுக்காக அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க, நாங்கள் தேர்தலுக்காக பண்ண வேண்டியதை பண்ணுவோம். வரும் ஜனவரி எங்கள் முடிவு அறிவிப்போம். கூட்டணி உடன்படிக்கை போடும் போது ஒரு ராஜ்யசபா சீட் என ஒதுக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் எம்பி சீட் தரக்கூடிய அண்டைய குறிப்பிட அப்பொழுதே பேச்சுவார்த்தையில் சொன்னேன். ஆனால் அது வழக்கம் இல்லை என்று எடப்பாடி மறுத்து விட்டார் என்று தெரிவித்தார். மேலும் இன்று மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனை குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதற்கு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். பிரேமலதாவின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.